எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எல்லாம் என் பேர பிள்ளைங்க வந்த நேரம். நாளைக்கு காலையிலே வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம ரெடியா இருக்கணும். பேர பிள்ளைங்க கூப்பிட்டு எங்கேயாவது போகணுமே. ஐயோ, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல? ஏ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானா சிரிச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க சாலே என்ன உங்க பக்கத்துல யாரையுமே அண்ட விட மாட்டீங்க. தலையில ஒண்ணு, இடுப்புல ரெண்டு. யார் அவங்க? யார் வீட்டு பசங்க? என்ன உளற? சார்லிங், நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க சந்தோஷமா தூக்கி சுமந்துக்கிட்டு போனீங்க. அப்படிலாம் ஒண்ணலையே. சார்லிங், நான் பார்த்தேன். சாயங்காலம் தானே? ஆமா. அது இந்த ஊர் பிள்ளைங்க வழி தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வெளியில போறதுக்கு வழி தெரியலன்னாங்க. அதான் கூட்டிட்டு போனேன். ஆனா தூக்கிட்டுல போனீங்க? இல்லையே, நடத்தி தான் கூட்டிட்டு போனேன். என் பேர பிள்ளைகிட்ட நான் சுதந்திரமா கொஞ்சம் விளையாடனா இவங்க இருந்து போகணும். என் பேர பிள்ளைங்க தான் என் உலகம். என் பேர பிள்ளைங்க எனக்கு வந்துட்டாங்க. என் பேர பிள்ளைங்க இவ யாருன்னு கேட்டா, நீ அமெரிக்காவுக்கு கிளம்பு. கிளம்புனா கிளம்பு. என்னாச்சுது? நான் அமெரிக்காவுக்கு கிளம்பணுமா? உங்க டாடி சொல்றாங்க. நோ, நீ அமெரிக்கா கிளம்ப கூடாது. அன்னைக்கு உன்னை பார்க்கணும். அப்பா கூட நீ இருக்கதா பார்க்கணும். நீ போவே கூடாது. என்னடா புருஷன் முன்னாடி சண்டைனாலும் புருஷன் கூட இன்னொத்திய பார்த்தா யாருக்கும் தாங்க முடியாது. அன்னைக்கு மட்டும் என்ன விதி விளக்கா? பார், இதே ஊர்ல தான் அன்னைக்கு இருக்கா. அவ முன்னாடி நீ அவளை வெறுப்பேத்தணும். அவ அப்படியே வயிறு சாகணும். நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு ஒரு தனியா நான் இருக்கேன். அப்பா வெளியில கூட்டு போற மாதிரி, வாக்கிங் போற மாதிரி போயிட்டு அப்படி வெறுப்பேத்திட்டு வாப்பா. இந்த ஊர் உலகத்தை எல்லாரும் பார்க்கணும். இந்த கிராமத்துக்காரங்க எல்லாரும் பார்க்கணும். பார்த்துட்டு போய் அன்னைக்கு கிட்ட சொல்லணும். அத காதுக்கு போகணும். இவரும் அவமானத்தால தலை குனியணும். இவர் அசிங்கப்படுறத என் கண்ணால பார்க்கணும். சொல்லிட்டல, இப்ப பாரு. எனக்கு போட்டியா யாருமே இருக்க கூடாது. இந்த காலாம்பரிக்கு நிகரே இந்த காலாம்பரி மட்டும்தான். இந்த காலாம்பரிய பகச்சுக்கிட்டா என்ன நடக்குன்னு இந்த ஊரு மட்டும் இல்ல, காதாம்பரிக்கும் பயம் வரணும். பயத்தை உண்டாக்குறேன். அன்னைக்கிலே அப்படி நீ வயிறு எரியணும். பாரு, உன் கண்ணு முன்னாடியே இவரை பண்ற வேலையெல்லாம் பாரு. அவமானத்தால நீ தலை குனியணும். வாழவே உனக்கு ஆசை இருக்க கூடாது. அந்த அளவுக்கு நான் பண்றேன். சார்லிங், உன்னை கிளம்ப சொன்னேன். சார்லிங், நான் இல்லாம நீங்க இருந்துட மாட்டீங்க. உங்களுக்கு நான் அத்தனை நான் தான் செய்யணும். நான் இல்லாம உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இவ்வளவு நாள் நான் ஒண்ணு உன் தேவையில இருக்கல, அத புரிஞ்சுக்க. டார்லிங், நான் உங்க கூட இருக்க போய் தான் நீங்க இவ்வளவு இருந்தீங்க. அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நான் மெடிசனா இருந்தேன். போதும், இது வரைக்கும் இருந்தல, ரொம்ப நன்றி. உனக்கு என்ன செய்யணுமோ அது வந்து சேரும். கிளம்பு. டார்லிங், கிளம்பு சொன்ன. நீ போடுற காசை வாங்கிட்டு போறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரி நினைச்சியா? இரு செல்வா, உனக்கு இருக்குது. வா ஆதிரா, வா. உன் வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. இனி இந்த தருணோட ஆட்டத்தை பாரு. அம்மாவை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளுக்கு என் கையால தாண்டி இருக்குது. உன்னை வச்சுதான் நான் காரியத்தையே முடிக்க போறேன். நீ வந்த உடனே நான் எப்படிலாம் நடிக்கிறேன்னு மட்டும் பாரு. உதட்டுல சிரிப்போ உள்ளத்துக்குள்ள விஷமா வச்சிருக்க. சிரிச்சு உன்னை எப்படி மாத்திரேன்னு மட்டும் பாரு. எனக்கு துக்கமே இல்லடி. நீயே வரட்டாலும் உன்னை வர வச்சிருப்ப. அதுக்கான வேலைதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயே வந்து சிக்கிற பாத்தியா? வா வா. என்ன இப்படி வந்திருக்கா? யார கூப்பிடுறா? எப்படி இருக்கீங்க இந்தியா? நைஸ். வாங்க, இன்னும் நிறைய உங்ககிட்ட காட்ட வேண்டியது இருக்கு. கம் ஆன். Thank you. வாங்க வாங்க. மம்மி ஆள் அனுப்புறேன்னாங்க. இன்னும் ஒருத்தரை காணோம். என்ன என்ன இது? போலாமா? போலாம். வாங்க. இக்கோ. டாக்ஸி டாக்ஸி. ஆதிரா, என்ன இவங்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கா? யார் இவன்? டாக்ஸி வந்துருச்சு. போலாமா? போலாம். ஆதிரா. மம்மி அனுப்புனாளா? டாக்ஸி கொண்டு வந்திருக்கீங்களா? ஆதிரா. ஆதிரா தான். என்ன டாக்ஸி தானே கொண்டு வந்திருக்கீங்க? ஆதிரா, நான் தருண். எந்த தருண்? ஆமா,
அம்மா கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? சரி வாங்க போலாம். நான் ஒண்ணும் உன் வீட்டு டிரைவர் இல்ல கேட்டியா? நான் தரேன். சாரி, நான் எங்க வீட்டு டிரைவர் நினைச்சிட்டேன். சாரி சாரி சாரி. நான் கூட எங்க வீட்டு டிரைவர் நினைச்சேன். ஆதிரா வாங்க அங்க போய் வண்டி பிடிச்சு போலாம். மம்மிக்கு என்னாச்சு? ஏன் டாக்ஸி அனுப்பல? தெரியல, மம்மி மறந்துட்டாங்களா என்னமோ. விஷு பரவாயில்ல, நம்ம அப்படியே போலாம். எல்லாம் ஜாலியா இருக்கும். சரி போலாமா? ஆதிரா 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 ஐயோ, என்னால இத பார்க்க முடியலையே, என்னால இத பார்க்க முடியலையே. என்ன? சரி வாங்க. ஐயோ, பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஆ, ஆ. யாரியா ஒன்னாதாண்டி? என்ன டீயா? என்ன டீ போட்டு கொடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது? என்ன வெறுப்பேத்துறியோ? நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நீ என்ன வெறுப்பேத்துற? அப்ப உனக்கே தெரியும் என்ன ஏமாத்திட்டேன்னு. எந்த உரிமையில என்ன ஆதிரான கூப்பிடுற? என்ன டீ போட்டு கூப்பிடுற? பாரு, அதிகமா பேசாத, ஒழுங்கா வா. எங்க? அதிகமா பேச வைக்காத, ஒழுங்கா வா. என்ன கோபப்படுத்தாத. இப்படி கண்டம் கிட்ட ஒட்டி நின்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நிப்பேன்டா, நான் நிப்பேன். உனக்கு என்னடா? நிப்பேன். அவன் கிட்ட ஒட்டிக்கிட்டா நிப்பேன். ஆமா, இவன் கிட்ட தான் நிப்பேன். என்ன இப்ப என்னன்னு கேட்டேன். உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆதிரா, அவன் மேல இருந்து கையை எடு. எனக்கு அதை பார்க்க முடியல. அவன் மேல இருந்து கையை எடு, எடுன்னு சொன்ன. என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். வீம்பு தெரியும் பண்ணாத. ஹேய், எனக்கு அப்படி பத்துக்கிட்டு வரடி. தூரமாடி, தூரமா. பத்துக்கிட்ட வருது உனக்கு பத்திக்கிட்டே. போடா, போயிடா, தொலைச்சிருவேன். அவன் எதுக்கு போனோம்? அவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்க மருமகன். மருமகன் தொலைச்சிருவேன் தலைச்சி. இந்த தருணம் பத்தி உனக்கு தெரியல. வாடி, என்கிட்ட வந்துரு. எதுக்கு ஓங்கிட்ட வரணும்? வாடி சொன்ன. கையை விடு, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சாரி, நம்ம போலாமா? யாரு? அது ஒரு இடியட். நீங்க வாங்க. ஆதிரா, ஆதிரா, அவனை தொட்டு பேசாத. எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. எங்க பாரு, அவனை தூர போ. நான் சொல்றது கேளு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மை ஹஸ்பண்ட். என்னடி சொல்ற? நீ சும்மா தானே சொல்ற? என்ன வேறுபடுத்ததுன்னு சொல்ற? நீ சும்மா தானே சொல்ற? என்ன வேறுபடுத்ததுன்னு சொல்ற? இடியட், மை ஹஸ்பண்ட். நோ 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 நோ, இல்ல இல்ல. நாம போலாமா? போலாம். ஆதிரா, நீ சும்மா தானடி சொல்ற? என்ன விருப்பத்தை சொல்ற? சொல்லுடி. எனக்கு கொண்டுடாதடி, எனக்கு கொண்டுடாதடி. கோத்த கலப்பாத. என் ஹஸ்பண்ட் முன்னாடி நீ இப்பெல்லாம் பண்ணாத. அவர் என் ஹஸ்பண்ட். நீ பேசுறதற்கு புரியாதனாலதான் அமைதியா நிக்காரு. நீ என்னமோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மரியாதையா போயிரு. உன் வயல் அப்படி சொல்லாதடி, என்னால தாங்கிக்க முடியாது. நீ என்ன விருப்பத்தை சொல்ற? உன் வாயால பெரியவனி ஹஸ்பண்ட் சொல்லாதடி. இதயத்தை அறுத்து போட்ட மாதிரி வலிக்குடி. அப்படி சொல்லாதடி பிளீஸ். உனக்கு நான் தான், என்ன தவிர உனக்கு யாரும் கிடையாது, புரிஞ்சுக்கடி. உனக்கு நான் மட்டும்தான். இப்பெல்லாம் பண்ணாதடி. அவர் ஹஸ்பண்ட். நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத, போன சொன்னேன். நான் அப்புறமா வந்து பேசுறேன். என்ன நடந்துன்னு உன்ன சொல்றேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. ஐயோ, இவதான் என் ஹஸ்பண்ட். உண்மையதான் சொல்றேன். எனக்கு கொண்டாதடி பிளீஸ், எனக்கு கொண்டாதடி. நான் இங்க வரதுக்கு முன்னாடி இவருக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் நடந்தது. என்னடி சொல்ற? இல்ல, இது எங்க ஃபேமிலி, தூரத்து ரிலேட்டிவ். எல்லாருமா சேர்ந்து எனக்கு இவருக்கும் மேரேஜ் பண்ணா நல்லா இருக்கும்னு பேசினாங்க. ஆனா அம்மா சம்மதிக்கல. இப்போ நான் மறுபடியும் மன உளைச்சல போனனால அமெரிக்கால இந்த டாடி எனக்கு திருதிருப்புன்னு இவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நானும் ஏத்துக்கிட்டேன். வேற வழி இல்ல. நீ என்ன கைவிட்டுட்ட. அதான். நான் என்னடி கைவிட்டேன்? அதான் உனக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னியே. அதான் சரி டாடி இஷ்டப்படியே இருக்கட்டும்னு நான் மேரேஜ் பண்ணிட்டேன். முந்தானத்து தான் முடிஞ்சது. இப்ப ஹனிமூனுக்கு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கோம்.
பாத்து விடாத, எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். நீ எப்படி இவன் கூட வாழ்றேன்னு நான் பாக்குறேன். என்னடி என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா நீ? ஏய் இடியட், நான் சீரியஸா சொல்றேன்டா. இப்போ நீ பேசுறது அவருக்கு புரியாதனால தான் அமைதியா நிக்கிறாரு. ப்ளீஸ் என் வாழ்க்கையை கெடுத்துறாதடா. கையெடுத்து கும்பிடுறேன், என் வாழ்க்கையை கெடுத்துறாத. இனி அது நான் இவரு கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். என்ன விட்டுடா. நீ என்ன மனசால கொன்ன, இப்ப மறுபடியும் என்ன கொன்னுறாதடா. அதை கையெடுத்து கும்பிடுறேன். உன்னை ஒரு காதலிச்ச பாவத்துக்காக எனக்கு தண்டனை கொடுத்துறாத. நான் இவரு கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ்டா. சீ, இது உனக்கு சொல்ல வெக்கமா இல்ல? நான் என்ன வெக்க பண்ணும்? ஏமாத்துறது யாரு, நீயா நானா? நான் உன்னை இன்னும் காதலிச்சு தாண்டி இருக்கேன். உன்னை கூப்பிட்டதுக்கு அமெரிக்கா வந்து நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ எங்க வரலான்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டி இப்படி பண்ணிருக்க? சரி பரவாயில்ல, இங்க பாரு, வந்துரு, என் கூட வந்துருடி. நீ அறிவோட பேசுறியா இல்ல அறிவிலாம் பேசுறியா? எனக்கு மேரேஜ் ஆயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, முட்டாய் மாதிரி பேசிருக்க. சீ, என் மூஞ்சிலே முழிக்காத போ. இடியட். எடி தொலைச்சவன் தொலைச்சி. சும்மா தெரிஞ்ச பையன் அதான். ஓ நைஸ். வா. ஓகே. என் பின்னாடி வந்த தொலைச்சி என் வாழ்க்கை கெடுத்துறாதடா. நான் இவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்ன சந்தோஷமா பாத்துக்கிடுதாருடா. என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிடுதாரு. என்ன எப்படிலாம் லவ் பண்றா தெரியுமா? நீ கூட என்ன இப்படி விரும்பினது இல்ல, என்ன அவ்வளவு விரும்புறாரு தெரியுமா? நாங்க ஹனிமூன் கண்ட வந்திருக்கோம், அதை ஃபாயில் பண்ணிடாதடா. பட்டா ஐயோ, அந்த பசங்க அந்த தரையை விட்டுட்டு வந்துட்டேனே. ஐயோ ஐயோ, ஆதிரா வரதுல. ஐயோ, பசங்களை விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ, பசங்க தொலைஞ்சிருப்பாங்களா? ஐயோ, சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமே. என்னடா, நாம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையடா. அப்படி நம்ம என்னடா பண்ணிட்டா? அதான் எனக்கும் தெரியல. டேய், ஏதாவது ஐடியா பண்ணுடா. நீதான் ஐடியா களஞ்சியமாச்சே, எதையாவது எடுத்து விட. என்னமோ உங்களுக்கு உண்மைதானே தெரிஞ்சாகணும். இப்ப சொல்றேன்னு பேசுன சொல்லு. நீதான் பெரிய ஆளாச்சே, சொல்லு. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலில் உன் போல் யாதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. மறுபடியும் முதல்ல இருந்தாடா. அத்தை விட்டாதீங்க அத்தை, ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறானுவ. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எங்க போனானுவ, யாரு கொண்டு வீட்ல விட்டுட்டு போனா எல்லாம் எனக்கு தெரிஞ்சானும். இல்ல இன்னைக்கு இங்க நீங்க போவே முடியாதுல. அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம்? அதானே பச்சை புள்ளை புள்ள பண்ண தப்புமா? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. சொல்லு, ஏன் ஒண்ணு சொல்றது கூட என்ன செய்தி? நீ போன பெண்ணும் நான் வாழ வேண்டும். எந்தன் மூச்சு கரெக்ட் தானே? தப்பு தப்பா படிக்கல, இதுக்காக நமக்கு அடிவுல. சரிடா. வேறில்லா மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஓ கண் எந்தன் மேலே பட்டா உன்னுயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம். அத்தடி பாத்தீங்களா அத்தை, இவள படிச்சதே. நான் உண்மையை கேட்டா நீங்க என்னல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ சொல்லி தந்தாயே. இல்ல உண்மை சொல்லுங்களே, எங்க போனீங்க? யார் கூட்டு கொண்டு விட்டா? கூட வந்த ஆளு யாரு? இத மட்டும் சொல்லுங்களே, நான் அடிக்கவே மாட்டேவல. சொல்லுங்களே, இல்ல எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்குல. சொல்லுங்களே. அம்மா அம்மா. சொல்லு சொல்லு. நீ எங்க அம்மா? அம்மா எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. தேடி பார்த்தோமே காணோம் உன்னை, கண்ணா மூச்சி ஏன் வாணி வெளியில. எங்களை பத்தே முறைக்கல. ஐயோ, டேய் என்ன ஆனாலும் சரிடா, இதையே மெயின்டைன் பண்ணுங்கடா. டென்ஷன் ஆவறவடா. டென்ஷன்
சொல்லிடுவாங்க. ஆமாடா, இன்னும் நல்ல டென்ஷன் பண்ணி விடுங்கடா. பிளான் போடுதுல பாரம்மா தாயே தாய்மையின் உச்சம் நீ அம்மா. ஏன் மீனா கட்டி அதுக்கு 3 சேர்ந்து உன்னை வெறுப்பேத்திட்டு இருக்கு. நீ இப்ப என்ன கேட்டாலும் வாய வராது. தூக்கத்துல எழுப்பி கேளு, தூக்க செடவுல சொல்லிடுவாங்க. என்ன வேலை பாத்துட்டியே பாட்டி? ஐயோ, எங்க வீக்கேஸ் தெரிஞ்சு போட்டு கொடுத்தாவல. அப்புறம் ஒண்ணு இருக்குதா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு தூங்கிடக்கூடாது. ஆமாடா, தூங்கிட்டோம்னா போச்சுடா. டேய், எனக்கு இப்பவே தூக்கம் வருதுடா. பாட்டி நம்ம வீக்கேஸ் போட்டு கொடுத்துட்டாவல. தூக்கம் வருதுல? போய் தூங்குங்க. போங்க போங்க. பாசமா அனுப்பி வைக்காவல. அப்பதான் நம்ம என்னத்தை சொல்லுவோம். நாங்க தூங்குவோம். இன்னைக்கு தூக்கத்துல மண்ணள்ளி போட்டுட்டாவ எல்லாரும் சேர்ந்து. பயவுல தூங்காத. ஐயோ, இது தெரியாம போச்சுதே. தூங்க மாட்டாவளா? யாருக்கிட்ட? நம்பியார் மாதிரியே சிரிக்கிறான். நாம தூங்குவோமா? டேய், தூங்கிடுவீங்களா? ட்ரை பண்றேம்மா. ட்ரை பண்றீங்களா? டேய், நீங்க தூங்கவே வேண்டாம். இங்க வா. டேய், மறுபடியும் கூப்பிடுறாவடா. நமக்கு முடியாதுடா. சமாளிப்போம் வா. ஆமாடா, இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான்டா போணும். பெரிய சிலையா இருக்குடா. என்னம்மா வேணும்? பச்சை புல்ல பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க படிக்கண்டாமா? டேய், இந்த தருணம் என்னடா இன்னும் ஆளை காணல. வந்தா மாமாவை கோத்து விட்டுறான்னு பார்த்தேன். மாமா தப்பிச்சிட்டாரோ? தப்பிச்சா என்னடா, போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு உண்மை தெரியுமா? அவ்வளவுதானமா? ஆமா, சொல்லு. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீக்கின்ற மருந்தல்லவா? ஐயோ, பைத்தியமே பிடிச்சிரும் பலுக்க. உண்மை சொல்றேன்னு ஆரம்பிச்சதுக்கு வந்திருப்பாவல. ஆமாத்த, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. உண்மையை சொல்லிருங்க, பாட்டெல்லாம் வேண்டாம். இல்லம்மா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நான் இத பாட்டு பத்தி சொன்னாதான் அது நல்லா இருக்கும்மா. நல்லாலாம் இருக்க வேண்டாம். உண்மை மட்டும் சொல்லுங்க. யார் கூட போனீங்க? யார் உங்களை கூட்டு வந்தா? கூட்டு வந்தது யாரு?